வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவணபவ. அன்பர்களே, கந்தர் அனுபூதி பாடல்களை நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். அந்த வரிசையிலே இன்று மற்றொரு பாடல். அடியை குறியாது அறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ. வடி விக்கிரமவேல் மகிபா குரமின் கொடியை புணரும் குணபூதரனே. இது பாடல். 4 வரிகளிலே கடைசி 2 வரி முருகப்பெருமானை பற்றி அருணகிரியார் போற்றி பாடுகிறார். முதல் 2 வரி தன்னை பற்றி சொல்லிக் கொள்கிறார். தன்னை பற்றி சொல்லிக் கொள்கிறார் என்று சொன்னால் நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை அவர் சொல்கிறார். எப்படி? முதல் 2 வரி, அடியை குறியாது அறியாமையினால் முருகப்பெருமானது அருளாற்றலை உணராது, முருகப்பெருமானது காக்கும் தன்மையை உணராது, முருகப்பெருமான் என்றும் அரணாக நிற்பான் அன்பர்களுக்கு என்பதை உணராது, என்பதை அறியாது அறியாமையில் இருந்தேன். அந்த அறியாமையின் விளைவாக முருகப்பெருமானே உன் திருவடியை போற்றி பாடாது வணங்காது இருக்கிறேனே. இப்படியே என் வாழ்வு முடிந்து விடுமா? முடிய கடவோ, இப்படியே முடிய கெடவோ. முறையோ முறையோ, இது நீதியா? இது சரியா? அருணகிரியார் சொல்வது. முருகப்பெருமானை பார்த்து அருணகிரியார் சொல்கிறார், நான் உன்னுடைய பராக்கிரமங்களை அருளாற்றலை, நீ அன்பர்களுக்கு என்றுமே அரணாக இருப்பதை, தேவர்களுக்கு காவலனாக இருப்பதை, தேவசேனாபதி என்பதை உணராது அறியாது உன் திருவடிகளை வணங்காது போற்றாது இருந்துவிட்டேன். என் வாழ்வு இப்படியே முடிந்து விடுமோ? முடிய கெடவோ. முறையோ முறையோ, இது முறையா? இது முறையில்லைதான். யாரிடம் கேட்கிறார்? வடி விக்கிரம வேல் மகிபா, வெற்றி வேலை கையில் கொண்டு உலகாளும் முருகனே, உலகாளும் முருகனே, வள்ளி பிராட்டியை மனம் புரிந்தவனே, குணங்களின் தலைவனே, என் குணங்கள் கொண்டோனே, குணக்குன்றாக நின்றோனே, மேரு மலைக்கு ஒப்ப வலிமை கொண்டோனே, பெருமை கொண்டோனே, பூதரனே, குணபூதரனே, குணக்குன்றே, அனைத்து குணங்களையும் கொண்டு அடியார்களை என்றும் காத்தருளும் முருகப்பெருமானே, பூதரனே, குணக்குன்றே, நான் இப்படியே இருந்து விடலாமா? உன் திருவடியை காணாது, உன் திருவடியை வணங்காது நான் இருப்பது சரியோ? சரியில்லை. அருணகிரியார் சொல்கின்ற செய்தி, முருகப்பெருமானின் அருளாற்றலை அன்பர்கள் உணர வேண்டும். உணர்ந்து முருகப்பெருமானின் திருவடியை போற்றி பாட வேண்டும், வணங்க வேண்டும். வாழ்வில் அனைத்து நல் அறங்களையும் அன்பர்கள் பெற வேண்டும். அன்பர்களுக்கு முருகப்பெருமான் அனைத்து நலங்களையும் வளங்களையும் தருவான். அனைத்து பிணிகளையும் போக்குவான், காவலனாக இருப்பான். இதை அருணகிரியார் இங்கே சொல்கிறார். இந்த அறியாமையிலிருந்து விலகுவது எப்படி? நாம் தான் அன்றாடம் பாடுகின்றோமே, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு, அப்படியே பாடுறோம். குகனுண்டு குறைவில்லை,
கந்தன் உண்டு கவலை இல்லை மனமே, கந்தன் உண்டு கவலை இல்லை மனமே, மனமே மனமே. எந்த குறைவும் இல்லை குகன் உண்டு, வேலுண்டு, எந்த வினையும் நம்மை அண்டாது காக்கும். மயிலுண்டு, பயமில்லை, வேலும் மயிலும் துணை. குகன் இருக்கிற வரை குறைவில்லை. கந்தன் உண்டு கவலை இல்லை மனமே, மனமே. அறிந்து கொள், அறியாமையிலிருந்து விலகிக்கொள், அறிந்து கொள். என் கந்தன் அனுபூதியை சொல்லுகிறது. வடிவேல் இறைதாள் பணிவாய் சுடுவாய் நெடு வேதனை தூள்படவே. முருகப்பெருமானது திருவடியை வணங்குகின்ற பொழுது பலகாலம் உன்னோடு சுற்றி இருந்த வினைகள் எல்லாம் தூள்பட மறைந்து விடும். அனைத்து வல்வினைகளும் நம்மை விட்டு சென்று விடும். விடுவாய் விடுவாய், அனைத்து வல்வினைகளும் நம்மை விட்டு சென்று விடும். இப்படி முருகப்பெருமானது அருளாற்றலை நமக்கு வழங்குகின்ற நூல்களை, பக்தி பாடல்களை நாம் பாடுகின்ற பொழுது, படிக்கின்ற பொழுது அந்த அறியாமையிலிருந்து விலகி வந்து விடுகிறோம். முருகப்பெருமானது அருளாற்றலை புரிந்து கொள்கிறோம். காக்கும் திறனை புரிந்து கொள்கிறோம். வாழ்வில் ஒரு நம்பிக்கை நமக்கு பிறக்கிறது. அதுதான் அடியை குறியாது என்பது. எதிர்பதத்திலிருந்து முருகனுடைய திருவடி பயனையும் பலனையும் உணர்ந்து அனைத்தும் அறிந்து வாழ்வில் உயர்ந்து இருப்பது சரியே 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 என்று நாம் இப்படி மாற்றி வாழ்விற்கு ஏற்றபடி, நம்முடைய உயர்விற்கு ஏற்றபடி, நாம் பெற வேண்டிய நன்னெறிகளுக்கு ஏற்றபடி வரிகளை மாற்றி முருகப்பெருமானின் அருள் பெற்று நாம் இன்புற்று வாழ வேண்டும். குணபூதரன், அந்த குணங்களை நாம் கந்தர் அனுபூதியிலே பார்க்கிறோம் அல்லவா? உல்லாச நிராகுல யோகமித சல்லாப வினோதனும் நீ அலையோ பார்க்கிறோம் அல்லவா? அதே சொல்லுகிறார் அல்லவா, அருணகிரியார் சொல்லுகிறார் அல்லவா, என்னை அற எல்லாம் இழந்தனளம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. இந்த பாடல்கள்லாம் கந்தர் அனுபூதியிலே மிக முக்கியமான பாடல்கள், மிக முக்கியமான வரிகள். இந்த வரிகளை அனைத்து பாடல்களிலும் நாம் பொருத்தி பார்க்கலாம். குணபூதரணை என்று சொன்னால் இந்த குணங்களை பொருத்தி பார்க்கலாம். முருகப்பெருமானுடைய அருளாற்றல் அறியாமையினால் என்றால் அருளாற்றல் எங்கே இருக்கிறது? வடிவேல் இறைதாள் பணிவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே. விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. அங்கே அறியாமையிலிருந்து விலகுதல். அன்பர்களே, கந்தர் அனுபூதி பாடலை தொடர்ந்து படித்து முருகன் திருவடிகளை வணங்கி, ஆறுமுகனை வணங்கி, பக்தி பாடல்களோடு ஆறுமுகனை வணங்கி, ஆறுமுகனது அருளினை பெற்று இன்புற்று வாழ்வோம். ஓம் சரவணபவ. மீண்டும் சந்திப்போம்.